வெல்கம் பேக் டு ஷைனிங் ஸ்டார்லைட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மைசூர் பாக்கு செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 1 கப் கடலை மாவு, 2 ஸ்பூன் மில்க் பவுடர், 2 கப் சர்க்கரை, 1,5 கப் எண்ணெய், 1,5 கப் நெய். ஒரு கடாயில் எண்ணெயும் சேர்த்து ஊற்றி சிம்மில் வச்சு சூடு பண்ணிக்கிட்டே இருங்க. இன்னொரு கடாயில் சர்க்கரையை போட்டு முங்குற தண்ணி ஊற்றி கிண்டிக்கிட்டே இருங்க. கம்பி பதம் வரணும். பாருங்கள், கம்பி பதம் எப்படி இருக்குன்னு காட்டுவாங்க. இந்த மாதிரி கம்பி பதம் வரணும். வாரதர கிண்டிக்கிட்டே இருங்க. அப்புறமா மாவு எடுத்து வச்சுருப்போம்ல, அதை விஸ்கு வச்சு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். விஸ்கு வச்சு செய்யும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில் சைடில் எண்ணெய் எல்லாம் தடவி வச்சுக்கிடணும். ஏன்னா நம்ம இதெல்லாம் செட் பண்ணி வைக்கிறதுக்கு அதில் தான் ஊற்ற போகிறோம். லாஸ்ட்டில் செஞ்சு முடிச்சிட்டு இப்போ நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கோம். இதெல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் காய்ச்சிட்டு இருப்போம்ல, அதுலேருந்து ஒவ்வொரு கரண்டியாக ஊற்றி நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். ப்ரௌனிஷ் கலரில் வரும். நம்ம ஒவ்வொரு கரண்டியாக ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறோம். இப்படி இதே போல் தான் நீங்கள் ஒரு கரண்டியாக அப்பப்போ சூடாக ஊற்றிக்கிட்டே இருக்கணும். எண்ணெய் சட்டியை ஒரு நேரமும் ஆஃப் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், ப்ரௌனிஷ் கலரில் இருக்குது. நம்ம இப்போ எண்ணெய் தடவை வச்சுருந்த பாத்திரத்தில் மாற்றிக்கிறோம். அழகாக கேக் மாதிரி செட் பண்ணியாச்சு மைசூர் பாக்கை. இதுனே நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். எதுவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. நீட்டாக எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறமா இப்போ எடுத்து வச்சுருக்கோம். சைடெலாம் இப்படி இலக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஆறிட்டா. அப்புறமா இந்த மாதிரி பீஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இவ்வளோ பெரிய பாத்திரம் எடுத்தோன்னா தான் கடையில் உள்ள மைசூர் பாக்கு மாதிரி நமக்கு பீஸ் போட முடியும். எப்படி எல்லாத்தையும் லைன் பண்ணிக்கோங்க. இந்த மைசூர் பாக்கு செஞ்சு தந்தது எங்களோட அண்ணி. செம்ம டேஸ்ட்டாக அவங்க எல்லா பலகாரமும் செய்வாங்க. பாருங்கள், இப்போ எல்லாம் பீஸ் போட்டுட்டாங்க. இனி கமத்தி தட்ட போகிறாங்க ஒரு பிளேட்டில். பார்த்துக்கோங்க, கம்பி வச்சு வச்சு இன்னும் ஒவ்வொன்றா பீஸ் பீஸாக எடுத்துக்கோங்க. பார்த்துக்கோங்க, பீஸ் பீஸாக இன்னும் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. நாங்கள் இதை சாப்பிட்டு பார்த்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. உங்களுக்கும் பிடிச்சிருந்துன்னா நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.